நெய்வேலியில் கொலை வழக்கில் தொடர்புடைய கோபி என்ற ரவுடியை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். அதாவது நெய்வேலியில் ரவுடிகளுக்குள்ளாக நடந்த மோதலில் மற்றொரு ரவுடியை வெட்டி கொலை செய்த குற்றவாளியை இன்று காலை போலீசார் நெய்வேலி பகுதியில் சுட்டுப்பிடித்துள்ளனர். அதாவது பார்த்தோம்னால் கடலூர் மாவட்டம் நெய்வேலி கீழ்வடக்கூத்து பகுதியைச் சேர்ந்த கோபி மற்றும் மாற்றுக்குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் ஆனந்தராஜ் உள்ளிட்ட இருவர் மீதும் நெய்வேலி காவல்துறையில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர்கள் ரவுடி பட்டியலிலும் இடத்தில் இடம் பிடித்துள்ளனர். இந்த நிலையில பார்த்தோம்னால் கோபிக்கும் ஆனந்தராஜுக்கும் கடந்த 8 ஆண்டுகளாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனிடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பார்த்தோமானால் நெய்வேலி 2வது வட்டத்திலே அரசு டாஸ்மாக் கடையின் பின்புறம் ஆனந்தராஜ் அவரது நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருந்ததாக கோபிக்கு தகவல் கிடைத்து கோபி என்ற ரவுடி 20 அடியாட்களுடன் அந்த இடத்துக்கு சென்று தாக்குதல் நடத்தியுள்ளார். அங்கு நடந்த அந்த 2 ரவுடிகளுக்குள்ளான கோஷ்டி மோதலில் பார்த்தோம்னால் ஆனந்தராஜ் என்ற ரவுடியும் அவரது நண்பர் நரேஷ்குமாரும் என்ற ரவுடியும் பார்த்தோம்னால் பயங்கரமாக, அதாவது சரமாரியாக வெட்டுக்காயங்கள் பட்டுள்ளனர். அந்த இடத்திலேயே பார்த்தோம்னால் அந்த ரவுடி ஆனந்தராஜுடைய நண்பர் நரேஷ்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பலத்த வெட்டு காயங்களுடன் ரவுடி ஆனந்தராஜ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார். இந்த வழக்கு தொடர்பாக பார்த்தோம்னால் நெய்வேலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து இதற்காக ஒரு தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில பார்த்தோம்னால் அந்த நெய்வேலி கீழ்வடக்கூத்து பகுதியில ரவுடி கோபி பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று அந்த ரவுடி கோபியை பிடிக்க முயற்சி செய்கின்றனர். அப்பொழுது காவல்துறை மீது தாக்குதல் நடத்திவிட்டு அப்பகுதியிலிருந்து தப்பிக்க கோபி முயற்சி செய்த பொழுது காவல் ஆய்வாளர் எச்சரிக்கை செய்தும் அந்த தப்பிக்க முயற்சி செய்தனால் அவருக்கு கையில் வைத்திருந்த துப்பாக்கிகள் அந்த ரவுடி கோபியினுடைய கால்முட்டிக்கு கீழ் சுட்டு மடக்கி பிடித்தனர். இதையடுத்து சுட்டு பிடிக்கப்பட்ட அந்த கோபி ரவுடியை கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விக்னேஷ், அதாவது நெய்வேலி பகுதியில அதிக அளவு அந்த ரவுடிகள் நடமாட்டமும் ரவுடி கும்பல் மோதலும் இருக்கும் பட்சத்திலே பார்த்தோம்னால் இப்ப இந்த ரவுடி ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.